இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 18, குறள் எண் 174, வெகாமை. இளம் என்று வெகுதல் செய்யார், புலம்பென்ற புன்மையில் காட்சியவர். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், யாம் வறியம் என்று கருதி அது தீர்தற் பொருட்டு பிறர் பொருளை விரும்புதல் செய்யார், ஐம்புலன்களையும் வென்ற குற்றமில்லாத காட்சியினை உடையார் என்கிறார். ஐம்புலன்களையும் அடக்கி ஆளும் வலிமையுடையவரின் மனம் பிறர் பொருளையோ அதனால் வரும் சிற்றின்பத்தையோ விரும்ப மாட்டார்கள். புலன்களை வென்று அடக்கி ஆளும் அறிவில்லாதவர்கள்தான் பிறர் பொருளை கவர விரும்பும் புன்மைக்கு ஆட்படுவார்கள். புன்மை என்றால் குற்றத்திற்கு ஆட்படுவார்கள். புலன்களை வென்று அடக்கி ஆளும் குற்றமற்ற அறிவுடையவர்களோ தாங்கள் வலிமையுற்ற காலத்திலும் தம்மிடம் பொருள் இல்லையே என்று கவலையுற்று பிறர் பொருளை கவர விரும்ப மாட்டார்கள். எந்த சூழ்நிலையிலையும் வறுமையுற்றாலும் ஐம்புலன்களையும் அடக்கி ஆளும் அறிவுடையவர்கள் பிறர் பொருளை கவர விரும்ப மாட்டார்கள். எவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. அதாவது எல்லா ஐம்புலன்களும் அந்த எல்லா புலன்களையும் அடக்கி ஆளும் வலிமையுற்றவர் என்று சொல்லும்போதே அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணரலாம். அத்தகைய குணம் வாய்ந்தவர் நிச்சயமாக பிறர் பொருளை கவர விரும்பவே மாட்டாங்க. அவர் தான் அறிவுடையவர். அவர் எப்படி பிறர் பொருளை கவர விரும்புவார்? அவர்கிட்ட பொருள் இல்லைனாலும் பரவாயில்ல, நல்லா இருந்துட்டு போயிடுவார். அதுதான் அவர் ஆரம்பத்தில் இருந்து என்ன செய்கிறார்? அறம் சார்ந்து வாழ்தல், அதான் அறிவுடைமை. அறம் சார்ந்து வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். அத்தகைய விருப்பத்திற்கு இணங்க தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லிய அறிவுரைக்கு ஏற்ப நாம் வாழ்ந்து காட்டுவோம். மாணவ செல்வங்களே, தயவு செய்து தாங்கள் இத்தகைய நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு நல்ல முறையில் ஒழுக்கத்துடனும் வாழ வேண்டும். அதே சமயம் தாங்கள் பிறர் போற்றுமாறு நல்ல நூல்களை படித்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். தாமஸ் ஆல்வா எடிசனை போன்று புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க வேண்டும். இல்லையெனில் மாவட்ட ஆட்சித்தலைவராகவோ அல்லது ஒரு அப்துல் கலாம் போன்ற ஒரு விஞ்ஞானியாகவோ அல்லது மிகப்பெரிய மருத்துவராகவோ ஆள வேண்டும் என்ற ஒரு தன்னம்பிக்கை உங்களிடம் வர வேண்டும். தெய்வப்புலவர் திருக்குறளை தினந்தோறும் படியுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.